அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். இன்னைக்கு ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஜீரோ எஃப்ஐஆர் கேள்விப்படுறோம். அது என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இந்த ஜீரோ எஃப்ஐஆர். அதாவது ஜீரோ எஃப்ஐஆர்னா ஒண்ணுமே இல்ல. கிரைம் நம்பர் இல்லாதது ஜீரோ எஃப்ஐஆர். ஜீரோ எஃப்ஐஆர். இது எதுக்காக போடுறாங்கன்னா, ஒரு சம்பவம் இன்சிடென்ட் நடக்குது. ஒரு கொலை குற்றம், ஆக்சிடென்ட் நடக்குது. ஜுரிஸ்டிக்ஷன் தெரியல. அதாவது ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு ஜுரிஸ்டிக்ஷன் இருக்கும். எல்லை. இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஸ்டேஷனு, அது அந்த ஸ்டேஷனு. ஒரு இடத்துல எல்லாருக்கும் தெரியும். மோஸ்ட்லி இது ஜீரோ எஃப்ஐஆர்லாம் யாரும் போட மாட்டாங்க. கரெக்ட்டா தான் போடுவாங்க. இருந்தாலும் நீங்க தெரிஞ்சதுக்காக இந்த ஜீரோ எஃப்ஐஆர் பத்தி சொல்றேன். ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு ஏரியால கிராமத்துல எல்லைக்கு உட்பட்டது தெரியாத பட்சத்துல இந்த எல்லை, அந்த இடத்துல எல்லை இல்லாம ஜீரோ எஃப்ஐஆர் போடுவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் கேஸோ அப்பன்னு. அது எதுக்காகன்னா, ஒரு புகார் யார் குடுத்தாலும் உடனே எந்த போலீஸ் ஸ்டேஷனாலும் அத ஏத்துக்கணும். அதுதான் ஜீரோ எஃப்ஐஆர பத்தி உடைய தன்மை. எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் நீங்க பதிவு பண்ணணும். எதுக்குன்னா எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு, எவிடன்ஸ் டக்குன்னு மாறுறதுக்கு. இப்போ கிரைம் நம்பர் இல்லாம ஒரு ஜீரோ எஃப்ஐஆர் போட்டு, அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிட்டு, அங்க அந்த ஊர்ல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இப்போ இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, 166 ஏ படி இந்த எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. இது என்னுடைய ஸ்டேஷன் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவங்க மேல நடவடிக்கை போலீஸார் மேல நடவடிக்கை எடுக்கலாம். ஓகேங்களா? அப்ப ஜீரோ எஃப்ஐஆர்னா கிரைம் நம்பர் இல்லாம இருக்கிறது தான் ஜீரோ எஃப்ஐஆர். அது ஷார்ட்டா உடனே எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக எஃப்ஐஆர் போட்ட பிறகு, சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல அத மாத்திக்கலாம். அப்ப அங்க கிரைம் நம்பர் வரும். இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, 25/2024 அதுதான் கிரைம் நம்பர்ன்னு வச்சுக்கங்களேன். இப்ப 0 அப்படின்னு வரும் இதுல. 0னா எதுவுமே வராம வரும் கிரைம் நம்பர். இதுதான் ஜீரோ எஃப்ஐஆர். இந்த 2 வேறுபாடும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.